இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. சின்ன குழந்தைகளும் வரலாம், பெரியவங்களும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம். அதுதான் தமிழ்நாட்டினுடைய சட்டத்திட்டமாக இருக்குது. இங்கே அந்த அளவுக்கு கண்டுக்காமல் இருப்பாங்கன்னு சொல்ல வரேன். இதுவே வெளிநாடுகள்னா கரெக்டாக இருப்பாங்க. அவனுக்கு அந்த ஏஜ் வந்தால் தான் நீ உள்ளே வர முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அதில் கவனமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வந்து பெரிய பாதிப்பை விளைவிக்குமான்னா வெளிநாடுகளில் விளைவிக்கும். நம்ம நாட்டில் பெருசாக ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. மற்றபடி ஏ சர்டிஃபிகேட் படம் அவ்வளோதான். நீங்கள் அந்த ட்ரெய்லரில் பார்த்தாலே தெரியும், அப்படியே அந்த ரத்தத்தை நக்குவது. ஸோ அதெல்லாம் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கும் பொழுது அந்த ட்ரெய்லர் மறுபடியும் இப்போ ஏதாவது ஒரு ட்ரெய்லர் புதுசாக அவங்க விடணும்னு நினச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வன்முறை குறைவாக அதை வெளியிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி அவரை வந்து ஒரு முதல்வராக மக்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி ஒரு காட்சியில் அவரை பார்ப்பதற்கு அவர் வந்து இல்லைங்க வழக்கம் போல் தளபதி விஜய்னே போடுங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் வந்துச்சு. இப்போ ரீசண்ட் அப்டேட் என்னன்னா, இல்லை பரவாயில்ல நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அப்படின்னே போடுங்கன்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. விஜய் அவர்களை பிடிக்காதவர்களும் இருக்காங்க. இப்போ எப்படி வந்து கலைஞர் மேடையில் அஜித் ஏறி மிரட்டுறாங்க ஐயா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சலசலப்பை உருவாக்குனாரோ, அதே மாதிரி இந்த மேடையில் யாராவது ஒருத்தர் வேணும்னே ஒரு சலசலப்பை உருவாக்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பேசுனாங்கன்னு வைங்களேன், அது தேவையில்லாத மன வருத்தத்தை ஏற்படும். இல்லை இதில் விமர்சனம் பண்ணுறதுக்கு என்னங்க இருக்குது? ஒவ்வொரு முறையும் புதுப்படங்கள் வரும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சிறப்பு காட்சி கொடுங்கம்மாங்க. அந்த சிறப்பு காட்சிங்கிறது அதிகாலை காட்சியோ நள்ளிரவு காட்சியோ கிடையாது. இது ரெண்டும் இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை. ஏற்கனவே வந்து அஜித் படம் ஒன்று ரிலீஸ் ஆகும்போது ஒரு பையன் குடிச்சிட்டு கீழே விழுந்து ஸ்பாட்லேயே இறந்து போனான். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது மாதிரி வன்முறைகள் அதிகமாக வர்றது எப்படின்னா இந்த நள்ளிரவு காட்சியில் தான், இல்லைன்னா அதிகாலை காட்சியில் நடக்கும். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு அந்தணன் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நாளாவே ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு படம் வந்து ஜனநாயகன். ஸோ எந்த அளவுக்கு இந்த படத்து மேல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சோ அந்த அளவுக்கு இந்த படத்து மேல வந்து தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து வந்துட்டே இருக்கு. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காதனால ரொம்ப நாளா தள்ளி போயிட்டே இருக்கு. இப்போ இந்த படத்துக்கு ஒரு ரீசெண்ட் அப்டேட்டா வந்து ஏ சர்டிபிகேட் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆமாம், உண்மைதான். ஆக்சுவலாக ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னா அந்த படத்தின் வந்து ஆபாசம் அதிகமாக இருக்கும், அதனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து இங்கே இருக்குது. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வன்முறை காட்சிகளை கருத்தில் வச்சு தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய சீஃப் மினிஸ்டராக விஜய் இருக்கார். நினச்சிருந்தா கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி கூட யூ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து ஜெயிலர் படம் வெளியாகும் பொழுது அதில் வந்து கழுத்தை வெட்டி அப்படி ரத்தம் குப்புக்குன்னு அப்படி வெளியில் அடிக்கும். அந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. அந்த அளவு வயலன்ஸ் இருந்துமே யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது வந்து கொஞ்சம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்குறது. இன்றைக்கி இவங்க நினச்சிருந்தா கட்டாயமாக அதை வாங்கியிருக்கலாம். ஆனால் பரவாயில்ல, நாம் வந்து அதில் பெருசாக தலையிட வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படின்னு அவங்க வாங்கியிருக்காங்க. மற்றபடி இந்த ஏ சர்டிஃபிகேட்னால் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துருமான்னா வராது. ஏன்னா இப்போ நம்ம இங்கே இருக்கிற தியேட்டருக்காரங்களை பார்க்குறோம், யாருமே அவ்வளோ பெரிய கெடுபிடியோட நீங்கள் உங்களுக்கு எத்தனை வயசுலாம் கேட்டு தியேட்டருக்குள்ளே விடுறதில்ல. சின்ன குழந்தைகளும் வரலாம், பெரியவங்களும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம். அதுதான் தமிழ்நாட்டினுடைய சட்டத்திட்டமாக இருக்குது. இங்கே அந்தளவுக்கு கண்டுக்காமல் இருப்பாங்கன்னு சொல்ல வரேன். இதுவே வெளிநாடுகள்னால் கரெக்டாக இருப்பாங்க. அவனுக்கு அந்த ஏஜ் வந்தால் தான் நீ உள்ளே வர முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அதில் கவனமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வந்து பெரிய பாதிப்பை விளைவிக்குமான்னா வெளிநாடுகளில் விளைவிக்கும். நம்ம நாட்டில் பெருசாக ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. மற்றபடி ஏ சர்டிஃபிகேட் படம் அவ்வளோதான். ஓகே சார். இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது என்னதான் இருந்தாலுமே சில இடத்துல எல்லாம் வந்து அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா? இப்போ வந்து ஆல்ரெடி இந்த படம் வந்து நெட்ல லீக் ஆகி நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அப்பயே வந்து ஒரு பெரிய லாஸ் தான் ஏற்பட்டுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனால 18 வயசு கீழே இருக்கவங்க நிறைய பேர் வந்து பார்க்க முடியாது. ஸோ இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமா அமையுமா? வெற்றி படம் அமையுமா, தோல்வி படமாக முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரிலீஸுக்கு பிறகு பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு படம் ஏன் ஓடுது, எதுக்கு ஓடுதுன்னு தெரியாமலே ஓடும். இப்போ கருப்பு படமெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது டிவைடட் ஒப்பீனியனாக இருந்துச்சு.
நான் அந்த படம் பெரிய ஹிட் அடிக்கும்னு சொன்னேன். என்னுடைய நண்பர்கள் ஐயோ அந்த படம் ஒரு நாள் கூட ஓடாதுன்னாங்க. ஆனால் அதுக்கு மாறாக நடந்துச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டிலே 200 கோடி ரூபா அந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி இருக்கு. அப்போ வந்து யாருமே கணிக்க முடியாது, ஒரு படம் ஓடும் ஓடாதுங்கிறத யாராலும் கணிக்க முடியாது. படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு வேணா நம்ம சொல்லலாமே தவிர முடிவு மக்கள் கையில் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஜனநாயகன் வர்றதுக்கு முன்னாடி இது ஓடுமா ஓடாதாங்கிற விவாதத்தை நம்ம எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் நீங்கள் கேட்குறது என்னன்னா, இந்த படம் லீக் ஆகி கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் பார்த்துட்டாங்க, இதுக்கப்புறம் யாருங்க வந்து பார்க்க போகிறாங்கங்கிறது உங்களுடைய கேள்வியாக இருக்குது. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு விஜயை வந்து நீங்கள் பெரிய திரையில் ரசிப்பது தான் ஒரு அனுபவம். அவருடைய டான்ஸு, அவருடைய ஃபைட்டு, இது எல்லாமே சின்னதாக ஒரு செல்ஃபோனில் பார்த்து பெருசாக என்ன இருந்துட போகுது. அப்போ தியேட்டரில் போய் நம்ம பார்த்து இன்னொரு முறை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்னு இந்த 1.25 கோடி பேர் கூட திரும்ப உள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை படம் வந்து என்ன நாம ஒன்று நினச்சோம் படம் வேறு மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எதையும் முன்கூட்டியே கணிக்க முடியாது. ஆனாலும் முதல்ல ஒரு 4-5 நாளைக்கு பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும் தியேட்டர்ஸ். ஓகே சார், அதே மாதிரி பார்க்கும்போது இந்த படத்துல வந்து இப்ப நிறைய சேஞ்சஸ் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க, ஏதோ பாட்டுலாம் ஆட் பண்ண போறதா. சோ இந்த ஏ சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு எந்த மாதிரியான வன்முறைகள்லாம் இந்த படத்துல அமைஞ்சிருக்கு சார்? நீங்க அந்த ட்ரெய்லர்ல பார்த்தாலே தெரியும், அப்படியே அந்த ரத்தத்தை நக்குவது. ஸோ அதெல்லாம் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கும் பொழுது அந்த ட்ரெய்லர் மறுபடியும் இப்போ ஏதாவது ஒரு ட்ரெய்லர் புதுசாக அவங்க விடணும்னு நினச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வன்முறை குறைவாக அதை வெளியிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி அவரை வந்து ஒரு முதல்வராக மக்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி ஒரு காட்சியில் அவரை பார்ப்பதற்கு பெரும்பாலும் அது விமர்சனத்திற்கு உள்ளாகிற ஒரு காட்சியாக மாறும். ஸோ அதனால் படத்தில் வந்துட்டு போகட்டும், அது உள்ளே போகிறவங்க பார்க்குறது அது வேறு. ஆனால் நீங்கள் உங்கள் வரவேற்பறையை தேடி வருகிற ட்ரெய்லர் இல்லை அது. நினச்சா செல்ஃபோனில் பார்த்துடலாம், ஒரு சின்ன குழந்தை பார்க்கலாம், ஒரு பெரியவங்க பார்க்கலாம். அப்போ உங்களை தேடி வருகிற ஒரு ட்ரெய்லரில் இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் ஸ்மூத்தாக வச்சா நல்லாயிருக்குங்கிறது நம்ம கருத்து. ஓகே சார், ஓகே சார். அதே மாதிரி பார்க்கும்போது வந்து இந்த டைட்டில் கார்டுன்றது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பா எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருமே வந்து ஆல்ரெடி படத்துல இருக்க மாதிரி தளபதி விஜய் அப்படின்னு டைட்டில் கார்டு வந்தாலுமே நிறைய பேர் வந்து முதலமைச்சர் விஜய் அப்படின்னு எங்களுக்கு டைட்டில் கார்டு வேணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த மாதிரி போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுதாவும் சிலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ படத்துடைய டைட்டில் எப்படி வரலான்னு இருக்கு சார்? முதல்ல அப்படி ஒரு கருத்து ஒன்று வந்துச்சு, வெளியில் அப்படி ஒரு தகவல் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஜோசப் விஜய் அப்படின்னு போடுறதா முதல்ல பிளான் பண்ணும்பொழுது அவர் வந்து இல்லைங்க வழக்கம் போல் தளபதி விஜய்னே போடுங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் வந்துச்சு. இப்போ ரீசெண்ட் அப்டேட் என்னன்னா, இல்லை பரவாயில்ல நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அப்படின்னே போடுங்கன்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. இதில் எது சரியாக இருக்குங்கிறது தியேட்டரில் போய் பார்த்தா தான் தெரியும். பட் இப்போதைக்கு வர்ற தகவல் அப்டேட்டட் தகவலாக இருக்குது. ஓகே சார். அதே மாதிரி இப்ப பார்க்கும்போது நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்து நடிகர் சங்கத்துல இருந்து வந்து ஒரு பாராட்டு விழா வைக்க போறதா சில தகவல்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை, எப்ப நடக்க போகுது சார்? இதுவரைக்கும் முதல்வர் விஜய் அவர்கள் அதற்கு அந்த சந்திப்புக்கே இடம் கொடுக்கலங்கிறது தான் நான் கேள்விப்பட்ட தகவலாக இருக்குது. உள்ளபடியே அப்படி வந்து அவர் வந்து இது போன்ற பாராட்டுகளில் மனம் மயங்கி விடாமல் நமக்கு எதுக்குது, இப்போ தான் வந்திருக்கோம், ஆட்சிக்கு வந்து இன்னும் 60 நாள் கூட ஆகலை, என்ன சாதிச்சோன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் வந்தீங்க, முழுக்க பெண்களுக்கு இலவசமாக பஸ்ஸு, பிங்க் கலர் பஸ் மட்டும் இல்லை எல்லா பஸ்கள்லேயும் அவங்க ஏறி இறங்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வராரு. அப்புறம் மாதந்தோறும் 2500 ரூபா மகளிருக்கான உதவித்தொகை அதை கொடுக்குறாரு. அப்போ இன்னும் இது போன்ற சலுகைகள் நிறையா வந்து ஒரு தேர்தல் நேரத்தில் அறிவிச்சார். இதையெல்லாம் மலமலன்னு அவர் பண்ணி ஒரு வருஷம் கழித்து நீங்கள் ஒரு பாராட்டு விழா வச்சிங்கன்னா நீங்கள் கம்பீரமாக சொல்லலாம் அந்த மேடையில், பாருங்கள் எங்கள் தலைவர் எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு. அல்லது எங்கள் திரை குடும்பத்தை சார்ந்து வந்தவர் இன்றைக்கி எவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்காக பண்ணியிருக்காரு நீங்கள் பேசுவதற்கு ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் அந்த மேடையில் வந்து வேறு என்ன பேச முடியும் அவரை பெருமைப்படுத்தி? இப்போ கலைஞருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் வைக்கும்பொழுது அவங்க அவ்வளோ சாதனைகளை செஞ்சுட்டு அங்கே வந்து உட்கார்ந்தாங்க. அப்போ அவர்களை குறித்து பேசும்போது உங்களுக்கு கண்டென்ட் இருந்துச்சு, இதெல்லாம் அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. இன்னொன்று வந்து இப்போ இதே திரைத்துறையில் விஜய் அவர்களை பிடிக்காதவர்களும் இருக்காங்க. இப்போ எப்படி வந்து கலைஞர் மேடையில் அஜித் ஏறி மிரட்டுறாங்க ஐயா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சலசலப்பை உருவாக்குனாரோ, அதே மாதிரி இந்த மேடையில் யாராவது ஒருத்தர் வேணும்னே ஒரு சலசலப்பை உருவாக்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பேசுனாங்கன்னு வைங்களேன், அது தேவையில்லாத மன வருத்தத்தை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் அவர் மனசில் வச்சுக்கிட்டு தான் இவங்களுடைய கோரிக்கையோ அல்லது இவங்களுடைய விருப்பத்தையோ அவர் காதலியே வாங்கலை. இது வரைக்கும் அப்படி தான் இருக்கார் அவர். இவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அவரை சந்தித்து எப்படியாவது ஒரு டேட்டை வாங்கி பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணிடணும்லாம் நினைக்கிறாங்க.
அதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அதிகபட்சம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த நடிகர் சங்க பணிகள் வந்து மேக்சிமம் முடிவடைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்கு தான் இருக்குது. இதையெல்லாம் முடிச்சுட்டு இந்த நடிகர் சங்க திறப்பு விழாவை முதல்வர் விஜய் அவர்களை வச்சு திறந்தாங்கன்னா அது பொருத்தமாக இருக்கும். அங்கே வந்து இந்த நடிகர்கள் நடிகைகளுக்கு மத்தியில் அவர் நின்று அவர் சில வார்த்தைகள் பேசும்பொழுது அது வேணா பொருத்தமாக இருக்குமே தவிர, அவர் தனியாக கொண்டு வந்து ஒரு பெரிய விழா நடத்தி மாநாட மயிலாட மாதிரிலாம் நடத்துனாங்கன்னு வைங்க, அது தேவையில்லாத விமர்சனங்களுக்கு வழிவகுக்கும். ஓகே சார், இப்போ நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த திரைத்துறையிலேயே வந்து விஜய் அவர்களை பிடிக்காதவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வந்து வேற கட்சிகளுக்கு ஆதரவா பிரச்சாரம் செஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு இது பாராட்டு விழா நடக்கும்போது நடிகர் சங்கத்து சார்பா எல்லாருமே வருவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி வேற கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணவங்க இவங்களாமே கலந்துக்க வாய்ப்பு இருக்கா? இதற்கு முன்பு நடந்த நிகழ்ச்சிகளில் பெரும்பாலும் அந்த மாதிரி மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் கொஞ்சம் அமைதியாக ஒதுங்கிடுவாங்க. பெருசாக எதிர்ப்பெல்லாம் அவங்க தெரிவிக்க மாட்டாங்க, பட் ஒதுங்கிடுவாங்க. இப்போ ஆர்வி உதயகுமார்லாம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவுக்கெல்லாம் ரொம்ப அவங்களுடைய அன்பிற்குரியவராக இருந்தார். அவர் கலைஞருக்கு ஒரு பாராட்டு விழா நடக்கும்பொழுது அவர் வந்து சைலண்ட்டாக ஒதுங்கிடுவார், அவ்வளோதான். இப்போ ஒரு இயக்குனர், முக்கியமான இயக்குனராக அவர் இருந்தார். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. திமுகவில் இருப்பாங்க, அதிமுகவில் இருப்பாங்க. இவருக்கு விழா எடுக்கும்போது அவங்க பெருசாக கலந்துக்க மாட்டாங்கன்னா அதில் பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு ஓரமாக நிற்பாங்க, அவ்வளோதான். நம்மளும் வந்தவங்கிறதுக்காக நிற்பாங்களே தவிர பெருசாக மேடையில் ஏறி அவர்களை பற்றி பேசி அப்படிலாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சிக்கல் இவருக்கு பாராட்டு விழா நடத்தும் போது கட்டாயமாக வரும். ஏன்னா இங்கே சிலர் இருக்காங்க, அவருக்கு எதிராக பேசுகிறவங்கலாம் இங்கே இருக்காங்க. அதனால் பெரும்பாலும் விஜய் அதை தவிர்ப்பது நல்லதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இங்கே இந்த திரையுலகம் எப்போவுமே ஒரு முதலமைச்சராக வந்துட்டா அவரை ஒரேடியாக பாராட்டி அவங்க மண்டையே வந்து ரொம்ப ஐஸெல்லாம் வச்சு அவங்களுக்கு ஜன்னி பிடிக்கிற அளவுக்கு ஐஸ் வச்சுருவாங்க. அவரே வந்து நாளைக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வரலை, வேற ஒருத்தர் வந்துட்டாருன்னா இவரை கண்டு கூட மாட்டாங்க. அவரை பாராட்டின அத்தனை வாயும் அப்படியே திருப்பி திட்டம். இவரை போய் நாங்கள் எல்லாம் பாராட்டினோம், அன்றைக்கி எங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை அப்படின்லாம் எதையாவது பேசுவாங்க. ஸோ அதனால் இவர்களுடைய உண்மை முகம் தெரிந்தவர்களாக இருக்கிற பட்சத்தில் இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. ஓகே சார், அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு 2 மாதம் அந்த மாதிரி தான் ஆயிருக்குன்னு சொன்னீங்க. இந்த காலகட்டத்தில் வந்து சினிமாக்கு சம்பந்தமா வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து அவர் உதவி செஞ்சிருக்காரு. இப்போ வந்து என்னன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா சிறப்பு காட்சிகள்னு வந்து ஒரு 5 ஷோவா வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? ஏன்னா வந்து நிறைய பேர் வேலைக்கு போறவங்க இருப்பாங்க, காலேஜ் பசங்க இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இவர் பண்ணதுனால நிறைய விமர்சனங்கள் வந்து இதனால வந்துட்டு இருக்கு இல்லையா? இல்லை, இதில் விமர்சனம் பண்ணுறதுக்கு என்னங்க இருக்குது? ஒவ்வொரு முறையும் புதுப்படங்கள் வரும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சிறப்பு காட்சி கொடுங்கம்பாங்க. அந்த சிறப்பு காட்சிங்கிறது அதிகாலை காட்சியோ நள்ளிரவு காட்சியோ கிடையாது. இது ரெண்டும் இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை. ஏற்கனவே வந்து அஜித் படம் ஒன்று ரிலீஸ் ஆகும்போது ஒரு பையன் குடிச்சிட்டு கீழே விழுந்து ஸ்பாட்லேயே இறந்து போனான். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது மாதிரி வன்முறைகள் அதிகமாக வர்றது எப்படின்னா இந்த நள்ளிரவு காட்சியில் தான், இல்லைன்னா அதிகாலை காட்சியில் நடக்கும். அவன் 3 மணிக்கு 2 மணிக்கு எழுந்திரிச்சு வேலை மனக்கிட்டு தியேட்டருக்கு வரணும். ஸோ இதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயமாக பார்த்து தான் இனிமேல் அது வேண்டாங்கிற முடிவை கடந்த ஆட்சி எடுத்துச்சு. சரி ஓகேங்க, ஒரு சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுங்கன்னா காலையில் 9 மணி காட்சிக்கு அனுமதி கொடுப்பாங்க. அது நாள் வரைக்கும் அந்த காட்சிக்கான அனுமதி கடிதம் இவங்களால் வாங்கவே முடியாது. அந்த கடைசி நேரத்தில் தான் கொடுப்பாங்க. ஆனால் இவர் வந்து இந்த திரைத்துறையிலிருந்து ஒவ்வொரு முறையும் இது போன்ற விஷயங்களில் எவ்வளவு தயாரிப்பாளர்கள் சிரமப்படுறாங்கங்கிறத கண்கூடாக பார்த்தவர். அப்போ என்ன பண்ணுறாரு, எந்த படம் வந்தாலும் சிறப்பு காட்சி நீங்கள் போட்டுக்குங்க, முதல் ஒரு வாரத்துக்கு நீங்கள் போட்டுக்குங்க அப்படின்ட்டாரு. அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தான் இங்கே உள்ளவங்க பார்க்குறாங்க. அதனால் யாருக்கும் இடைஞ்சலும் கிடையாது, பெருசாக பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொடுப்பாங்களா மாட்டாங்களாங்கிற எதிர்பார்ப்பும் இல்லாமல் கரெக்டாக நம்ம படம் ரிலீஸ் ஆகுதா நம்மளே 5 காட்சி போட்டுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. ஓகே சார், இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி வந்து ரொம்ப எதிர்பார்த்த படம் வந்து ஜனநாயகன். இப்போ வந்து ஏ சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து விஷயங்களும் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை எப்போ எதிர்பார்க்கலாம் சார் ரிலீஸ் ஆகும்னு? ஆக்சுவலாக ஜூலை 23ங்கிற மாதிரி முதல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து அப்படியே 31ஆகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது ஆகஸ்ட்டுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க கிளியர் கட்டாக இன்னும் அவங்களுக்கு தெரியல, இன்னும் சர்டிஃபிகேட் கைக்கு வரல. சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ அவரே வந்து அந்த படத்தின் தயாரிப்பாளரே தமிழகத்தின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வந்துட்டார். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. டெல்லியில் வந்து அவர் யாரை வேணாலும் சந்தித்து முறையிடலாம், பேசலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து மிக முக்கியமான நபராக மாறியிருக்கார். தொடர்ந்து அவரோடு ஒரு விரோத போக்கை சென்சார் போர்டு மேற்கொள்ளாதுன்னு நம்ம உறுதியாக நம்பலாம். ஓகே சார், நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். நன்றி.